வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. இந்த பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். கொஞ்சம் நியூ பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, பெரிய அளவில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வந்து நிறைய நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக தெரிஞ்சதுனால மட்டும்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, ஒரு சில சிப்ஸு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ், ஜூஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கேனில் வந்து அடைச்சி வரும் இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பேப்பர் டியூப் கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி மேக் பண்ண போகிறோம், இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட்டு, இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் மிஷின் பற்றிய டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் அந்தளவுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் மசாலா பொருளில் இருந்து, ஃபுட் ஐட்டம்ஸில் இருந்து, அப்புறம் மெடிசின் சம்மந்தமாக ஒரு சில பொருட்கள் வரைக்கும், அப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் பால் பவுடர் இந்த மாதிரி, அப்புறம் டால்கம் பவுடர், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த பேப்பர் டியூப் கேன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போது இந்த பிஸ்னஸில் நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு பேப்பர் டியூபை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் வந்து நமக்கு தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், அப்புறம் மேன்லியாக செய்யக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா மார்ட்டில் இருக்குது. அதே மாதிரி trade.comலையும் உங்களுக்கு இது கிடைக்கிது. இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், இது என்ன ரேட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒரு தடவை டெமோ பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இதில் ரொம்ப கம்மி. ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த கார்ட்போர்டு, ஒரு மாதிரி டம்மி கலரில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பேப்பர் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் மேலே வந்து அந்த டின் மேக் பண்ணுறதுக்காக வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களோட பிராண்டு வச்சு அந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு அது மேலே ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ், அதாவது ஜூஸா, அது என்ன ப்ராடக்ட்டு, என்ன கம்பெனி, அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிக்கராக உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, பிரிண்ட் பண்ணி, அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணும். இது மட்டும்தான் இதில் வந்து மேக் பண்ணுறதுக்கான தேவைப்படக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மட்டுமே போதுமானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுற அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த மிஷினோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு 2 லட்சத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கேனுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் போடுற பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமாக போகுது. 25 lakhs 30 lakhs அந்த மாதிரி கூட போகுது. ஆனால் மினிமமாக நீங்கள் ஒரு 2 லட்சத்துலேருந்து மிஷின் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினை வச்சு ஒரு டெமோ நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிக்சரில் இந்த வீடியோவில் பார்க்குறது தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் டியூப் கேன் மேக்கிங் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து தனித்தனியாகவும் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும். ஒரே கண்டினியூஸாகவும் மேக் பண்ண முடியும். நீங்கள் பார்க்குறது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக பேப்பர் டியூப் கேன் மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ரோல் வந்து உங்களுக்கு மேக் ஆகும். மேக் ஆனதுக்கப்புறம் அது ஒரு கட்டிங் மிஷின் கிட்ட போகும். அது வந்து பேப்பர் கேனை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும், கட் பண்ணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாட்டில்ஸ் மேலே வந்து ஸ்டிக்கர் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கர் வந்து அதில் வந்து திரும்ப ஸ்டிக்கர் வந்து அதில் வந்து ஒட்டும். அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது உங்களுக்கு. தென் அதில் வந்து ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் என்ன ப்ராடக்ட்டு, என்ன கம்பெனி, அந்த மாதிரியான ஸ்டிக்கர் அது மேலே வந்து உங்களுக்கு ஒட்டப்படும். ஒட்டப்பட்டதுக்கப்புறம் இது அப்படியே போய் நேராக போயிட்டு ஒரு சீமிங் மிஷினுக்கு போகும். அந்த சீமிங் மிஷினுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இது என்ன செய்யும், அந்த அலுமினியம் ஃபாயிலை அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு முழுமையாக இதுதான் நான் சொன்னது சீமிங் மிஷின் சொல்கிறது. இது வந்து டின் கேன் சீமிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சு உங்களுக்கு என்ன ஆகிடும், ப்ரெஸ் ஆகிடும். ப்ரெஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக என்ன கிடச்சிரும், உங்களுக்கு அந்த கேன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி தான் இந்த கேன் வந்து மேக் பண்ணப்படுது. இது தனித்தனியாக நீங்கள் குட்டி குட்டியாகவும் மிஷினரி வாங்கியும் பண்ணலாம், செமி ஆட்டோமேட்டிக்லேயும் பண்ணலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இதில்
கிடைக்கிது உங்களுக்கு. நிறைய மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்தியா மார்ட்டில் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஷின் நல்லா இருக்கும், எது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 3 lakhsலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இந்த மிஷினோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பண்ணும்போது உங்களுக்கு 24 lakhs 25 lakhs இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 லட்சத்துலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸ் வந்து உங்களால் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 30%லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு எல்லா செலவும் போக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாவே சொல்லலாம். அப்போ இது எந்த அளவுக்கு இது ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறீங்க. இப்போ இந்த டின் கேன் மேக் பண்ணுற ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க. அப்போ இதில் காம்படிஷனுங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் இது தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பிஸ்னஸும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இ-காமர்ஸ் சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆஸ் யூஷுவலாக நம்ம சொல்கிறது தான். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் கம்பெனிஸ், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறவங்க, தென் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த ஃபுட் ஐட்டம்ஸு, ஜூஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த டின் கேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவங்க அந்த பொருளை அடைச்சி விற்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த டின் கேனை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் நீங்கள் கேட்டு அங்கேருந்து நீங்கள் ஆர்டர் வாங்கி நீங்கள் செய்யும்போது இதில் இன்னும் நிறையா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அப்போது இந்தியா மார்ட் சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டின் கேன் பண்ணி அதை நம்ம வந்து இந்தியா மார்ட் சைட்டில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோல்சேலாக ப்ளேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ரீட்டெயிலாகவும் நம்ம சேல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஃபேக்ட்ரிஸில் போய் நம்ம அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி மற்ற ஃபீல்டில் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற இந்த மாதிரி மிஷின் டின் கேன் தயாரிக்கங்களை விட நம்ம கொஞ்சம் கம்மியாக நம்ம அமௌண்ட் கொடுக்கும்போது நமக்கு நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல மிஷின் டெமோ பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு பிஸ்னஸில் பிக்கப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.